என்னாச்சு ஜீவா? ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? சக்தி கடைசியா கோவில இருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சுதான் கிளம்பி போயிருக்கா. அந்த ஆட்டோ தேடி தான் நான் அலைஞ்சிட்டு இருக்கேன். ச்சே, இப்படி ஆயிடுச்சே. சக்தி எங்க போனாலும் என்ன ஆனாலும் தெரியலையே. ஏன் இப்படி பண்ணா? அவ மனசு வெறுத்து போயிட்டானோ. தான் புருஷனே தன்னோட கருவை களைச்சிட்டான்னு தெரிஞ்சா எந்த பொண்ணுதான் சகிச்சுக்குவா? ஏதாவது தப்பான முடிவுக்கு போயிடுவாள்னு எனக்கு பயமா இருக்கு ஜீவா. எனக்கும் அதே பயம்தான். அவ ஏதாவது முடிவெடுக்கிறதுக்குள்ள அவளை தேடி கண்டுபிடிச்சாகணும். சரி, பேசிக்கிட்டே இருந்தா என்ன பிரயோஜனம்? கிளம்பு, 2 பேரும் சேர்ந்தே தேடுவோம். உட்காரு.
ஆர்யா, இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள உன்னோட சக்தியோட சாவ நீ கண்ணால பாப்படா. டேய் பிரபாகர், எனக்கு உனக்கு மட்டும் தான் பிரச்சனை. மோதிரதா இருந்தா என்னோட மோதிரா. அது என்ன ஆர்யா, உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா? நீ எதுக்குடா சென்னைக்கு அடியாளுங்களை அனுப்பி வச்சு எங்க அம்மாவை கொன்ன? டேய், அது தற்செயலா நடந்ததுடா. எது, நீ சென்னைக்கு அடியாளுங்களை அனுப்புனதா இல்ல எங்க அம்மாவை கொன்னதா? வேணாம் பிரபாகர், சக்திக்கு எதுவும் பண்ணிடாத. நான் என்ன பண்ணணுங்கிறத நான் முடிவு பண்ணல, அத நீதான் முடிவு பண்ண. பிரபாகர், நான் சொன்ன கேளுடா. என்னோட சக்திக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. டேய், என்னோட உயிரா இருந்த என் அம்மாவே போயிட்டாங்க. இனிமே எனக்கு என்னடா? நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. ஆனா உன்னோட சக்தி இனிமே உயிரோட இருக்க மாட்டா. இப்ப நான் அனுபவிக்கிற அதே வேதனைய, வலிய நீயும் அனுபவிக்கணும், துடிக்கணும். உன் சக்தியோட சுண்டு விரல் கூட உனக்கு கிடைக்காதுடா. குட் பை. ஹலோ, who is this? நான் சக்தி பேசுறேங்க. சக்தி, 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 நீ எங்க இருக்க சக்தி? உன்னை காணோமே, நான் துடிச்சுக்கிட்டு இருக்கேம்மா. நான் போறேங்க. சக்தி, என்ன சொல்ற சக்தி? எங்க போற சக்தி? நான் உங்களை விட்டுட்டு மொத்தமா போறேங்க. சக்தி, உனக்கு என்னமா புத்தி கித்தி கலங்கி போச்சா? என்ன விட்டுட்டு எங்க போற சொல்லு சக்தி, எங்க போற? நீ இல்லாம என்னால வாழ முடியாது. அந்த பிரபாகரால உன்னோட உயிருக்கு பெரிய ஆபத்து இருக்கு. ப்ளீஸ் சக்தி, நான் சொன்ன கேளு சக்தி. இல்லைங்க, நான் போயிடுறேன், என்ன விட்டுடுங்க. சக்தி, சக்தி, சொன்ன கேளு. நீ உன் உயிருக்கு ஆபத்து இருக்கு. உனக்கு ஒண்ணும் தெரியாது. அந்த பிரபாகரால உனக்கு ஆபத்து இருக்கு. போதுங்க, உங்க பொய் நாடகம்லாம் போதும். சக்தி, நான் பொய் சொல்றேன் சக்தி, சத்தியமா சொல்றேன் சக்தி, சத்தியமா சொல்றேன். இதுக்கு மேலேயா நீங்க சொல்ற பொய்ய நான் நம்ப தயாரா இல்ல. நீங்க தான் என் குழந்தைய அழிச்சிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சுங்க. நான் உங்களோட முகத்துல முழிக்கவே விரும்பல. சக்தி, சக்தி, சக்தி. ஹலோ, யாருங்க? ஹலோ சார், அது என்ன இடம் சார்? சார் கொஞ்சம் ப்ளீஸ் சொல்லுங்க சார், ரொம்ப அர்ஜென்ட் சார். மூணார் டீ எஸ்டேட் பக்கத்துல ஒரு பானை கடை சார். ஹலோ, ஹலோ. சார், சார், எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், 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 ஒரு நிமிஷம் சார். சொல்லுங்க சார். சார்,
இந்த பக்கம் ஆரஞ்சு கலர் சாரி கட்டிக்கிட்டு ஒரு 25 வயசு பொண்ணு சார். நல்லா ஃபேரா இருப்பாங்க சார். இந்த பூத்துல என்ன சார் போன் பண்ணாங்க. அவங்க எந்த பக்கம் போனாங்கன்னு நீங்க பாத்தீங்களா சார்? சார் போன் பேசினா காசை வாங்கி போடுறது தான் ஏன் வேலை. அதை விட்டுட்டு அவங்க எங்க போறாங்க வராங்கன்ற பாக்குறது தான் ஏன் வேலை. சார் அப்ப நீங்க பாக்கலையா? நான் யாரையும் பார்க்கல சார். சார் 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 நீங்க சொல்ற அந்த பொண்ணு இங்க தான் நின்று அழுதுட்டு ஃபோன் பேசிட்டு இருந்தாங்க. என்ன சார் சொல்றீங்க? அவங்க எந்த பக்கம் சார் போனாங்க? ஆமா சார், இங்க தான் நின்று அழுதுட்டு ஃபோன் பேசிட்டு இருந்தாங்க. ஃபோன் பேசி முடிச்சிட்டு இந்த பக்கம் தான் போனாங்க. அந்த பக்கம் ஒரு கால் டாக்ஸி ஸ்டாண்ட் இருக்கு, அங்க போய் விசாரிச்சு பாருங்க சார். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். வந்துருவேன் இன்னைக்கு கிளம்பிடுவேன் சார். ஆமா ஆமா சார் கண்டிப்பா கண்டிப்பா இருங்க இந்த இருங்க பக்கம் ஆரஞ்சு கலர் சாரி கட்டிக்கிட்டு ஒரு நிமிஷம் லைன்ல இருமா. இருங்க இருங்க சொல்லுங்க சார் கொஞ்ச நேரம் முன்னாடி யாராவது ஒரு பொண்ணு இங்க டாக்ஸி கேட்டு வந்தாங்களா சார்? ஆமா சார் வந்தாங்க. ஏன் கேக்குறீங்க? இல்ல சார், அவங்க என்னோட ஒய்ஃப் தான் சார். அவங்க வீட்டுல கொஞ்சம் கோவப்பட்டு கிளம்பி வந்துட்டாங்க சார். எங்க போனாங்கன்னு தெரியல. எங்க போனாங்கன்னு சொல்லுங்க சார். நீங்க அவங்களுக்கு கால் பண்ணி பேச வேண்டியதானே? சார் அவங்க கிட்ட போன் இல்ல சார். என்ன சார் சொல்றீங்க? இந்த காலத்துல யாராவது போன் இல்லாம இருப்பாங்களா சார்? இல்ல சார், போனை வீட்டுல வச்சுட்டு வந்துட்டாங்க சார். ப்ளீஸ் சார், அவங்க எங்க போனாங்கன்னு தெரியுமா சார்? அந்த அம்மா மதுரைக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க சார். யார் டாக்ஸில போனாங்கன்னு தெரியல சார். டேய் கணேசா, அந்த அம்மா யார் டாக்ஸிலடா போனாங்க? தெரியலப்பா. தெரியலையாமா சார்? யார் டாக்ஸினே தெரியலையாமா சார்? சார் இங்க ஆரஞ்சு கலர் சாரில ஒருத்தங்கள பாத்தீங்களா? டேய் ஜீவா, எல்லாம் உண்டால வந்ததுடா. எதுக்காக அவகிட்ட உண்மையை சொன்ன? டேய் ஆரியா, யாரா உண்மையை சொன்னா? நான் கூட உண்மையை சொன்ன. சக்தி தான் எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டா. நான் சொல்றதா தான் எப்பவும் சொல்லிருப்பேன். நடிக்காதடா, நீ போய் சொல்ற. நம்ம சண்டை அப்புறம் வச்சுக்கலாமா? முதல்ல சக்தி எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிப்போம். இப்போ நமக்கு சக்தி தான் அவசியம். அவ உயிருக்கு ஆபத்து இருக்கு. டேய், சக்திக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு வை, உங்க எல்லாரையும் நான் போட்டு தள்ளிடுவேன்டா. எதுக்காரியே எங்க மேல பாயற நீ? உன் யோகியதை தெரிஞ்சுதான் அவ விட்டு போயிருக்கா. ஏய், நான் ஏற்கனவே கடுப்புல இருக்க. என் ஆத்திரத்தை கிளப்பாத சொல்லிட்டேன். ஜீவா, இந்த ஆள் கிட்ட நமக்கு என்ன பேச்சு? வா, நம்ம போய் சக்தியை தேடலாம். வா ஜீவா. சக்தி எங்கடி இருக்க? சக்தி, சக்தி
எப்படியாச்சும் காப்பாத்துங்க சார். எனக்கு அவன் வேணும் சார். எனக்கு என் சக்தி வேணும் சார். அவன் என் உயிர் சார். சார் எப்படியாவது காப்பாத்துங்க சார். எவ்வளவு பண செலவானாலும் பரவாயில்ல சார். எனக்கு அவன் வேணும் சார்.